தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கடந்த நாட்களிலே ஆவியானவர் எனக்கு கொடுத்த இந்த வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அதில் ஒரு சில விஷயங்களை மோசேயினுடைய வாழ்விலே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்படி செய்தார் என்பதை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு கடந்த நாட்களிலே அதை எடுத்து காண்பித்தேன். ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் 6 லட்சம் புருஷர்கள், ஸ்திரீகள், பிள்ளைகள் எல்லாரும் அவர்கள் அந்த சிவந்த சமுத்திரத்தை எப்படி கடந்தார்கள். சிவந்த சமுத்திரம் 2ஆக பிளந்து கொடுப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. இது பேச்சினால நடந்த விஷயம் அல்ல, தேவ ஆவியானவராலே நடந்த ஒரு காரியம். ஆகவே அதை தொடர்ந்து இந்த நாளிலேயும் எப்படி ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுகிறார். ஆண்டவர் பலவிதமான காரியங்களை கையாளுகிறார். இந்த வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால் இந்த மீகா 2:13 நிறைய விஷயங்களை சொல்லுகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர்களுக்கு முன்பாக போகிறார். தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். இது ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்கு. அது இந்த தடைகளை நீக்கி போடுகிறவர் பல விதங்களிலே ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுகிறார். எனக்கு செய்கிற மாதிரி தடைகளை நீக்கி போடுகிறது உங்களுக்கு நடக்காது. உங்களுக்கு தடைகளை நீக்கி போடுகிறது போல என்னுடைய வாழ்க்கையில் நடக்காது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாய் கர்த்தர் தடைகளை நீக்கி போடுவதற்கு அவர் பல காரியங்களை கர்த்தர் கையாளுகிறார். அதுல ஒன்றுதான் கடந்த வாரத்திலே நான் சொன்னது. இந்த வாரத்திலே எப்படி ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுவதற்கு அவர் எவ்விதமாக கையாளுகிறார், அடுத்த பகுதியாக நாம் இதை எப்படி பார்க்கலாம் என்றால், வேதத்தை வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நாம் பார்ப்போமானால், யோசுவா தீர்க்க தரிசன புஸ்தகம், எல்லோரும் திருப்பிக் கொள்ளுங்கள். மூன்றாவது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து. வாசிங்க. நல்ல கவனிங்க. இந்த சம்பவம் நம் யாவரும் அறிந்த பகுதி தான். சிவந்த சமுத்திரத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போன பிறகு மோசே இறந்து போகிறார். மோசேயினுடைய காலத்துக்கு பின்பதாக யோசுவா தலைமைத்துவத்துக்கு வருகிறார். இப்ப யோசுவா பொறுப்பெடுத்த உடனே ஒரு பெரிய சவால். இந்த சவால் என்னவென்றால், யோர்தான் நதியை கடக்க வேண்டும். யோர்தான் நதி இருபுறமும் கரை புரண்டு ஓடுகிற ஒரு நதி.
பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, யோர்தான் நதியானது அறுப்பு காலம் மட்டும் அது இருபுறமும் கரை புரண்டு ஓடுகிற ஒரு பெரிய நதி. அவ்வளவு பெரிய நதியானது கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தடையாக தென்படுவது என்னவென்றால் யோர்தான் நதி. இந்த யோர்தான் நதியை கடந்து செல்ல வேண்டும், அடுத்த பகுதிக்கு போகணும். இப்ப நாம் எல்லாருமே அக்கறைக்கு போகணும்னா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாரும் இப்ப ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறோம். நமக்கு முன்பதாக யோர்தான் நிற்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பகுதி, ஒவ்வொரு விதமான சூழல். சிலர் கடன்கள்ல பிரச்சனையில் இருக்கிறோம், சிலர் வியாதிங்கிற பிரச்சனையில் இருக்கிறோம், சிலர் மன உளைச்சலுங்கிற பிரச்சனையில் இருக்கிறோம், சிலர் குடும்ப பிரச்சனையில் இருக்கிறோம், சிலர் சில விஷயங்களை சொல்லவே முடியாத நிலைமையில பிரச்சனையில் இருக்கிறோம். அது எப்படி இருந்தாலும் அது யோர்தான். ஏன்னா எந்த இடத்துல நாம் கடக்க முடியாதபடிக்கு யோர்தான் இருபுறமும் கரை புரண்டு ஓடுகிறதோ, எப்படி நம்ம அந்த பிரச்சனையிலிருந்து மீள முடியாமல், வெளியில வர முடியாமல், அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல், அடுத்த நிலையை நம்ம பார்க்க முடியாமல், மறுகரைக்கு போக முடியாமல், இந்த இடத்துல நின்று திகைத்து போய் ஒரு பய சூழ்நிலையோடு நின்று கொண்டிருக்கிறோமோ, அந்த இடம் நமக்கு யோர்தான். அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த யோர்தானிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த யோர்தானை கடக்க வேண்டும், அவ்வளவுதான். பார்வைக்கு ஈஸியாக தெரியலாம், ஆனா இந்த யோர்தான் பிரவாகித்து ஓடுகிற நதி. இவ்வளவு பெரிய நதியை நான் எப்படி கடக்கிறது? ஒரு 5-6 பேரா இருந்தா பரிசல் வச்சு போகலாம். ஒரு கொஞ்சம் பேரா இருந்தா எப்படியாகிலும் கரையிலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஏதாகிலும் முயற்சி பண்ணலாம். 6 லட்சம் புருஷர்கள், ஸ்திரீகள், பிள்ளைகள், எண்ணிக்கையில் அடங்கா ஒரு திரள் கூட்டம் இந்த யோர்தானை கடக்க வேண்டும். அன்பானவர்களே, நிறைய பேர் குடும்பத்தில் நினைக்கிறது என்ன தெரியுமா? நான் மட்டும் தனியா இருந்தேன்னா இந்த சவாலை நான் தனியா எதிர்கொண்டு இருந்திருப்பேன். என்னை நம்பி பிள்ளைகள் இருக்கிறாங்க, என்னை நம்பி குடும்பம் இருக்கு. இன்னும் சில பேர் சொல்றத நான் ஓப்பனா கேட்டிருக்கேன். சார், இந்த 2 பிள்ளைகள் மட்டும் எனக்கு இல்லைன்னா நான் வேற மாதிரி சார். என்னைய அவங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது. எல்லாருக்கும் சில தாய் சொல்லுவதை கேட்டிருக்கிறேன். சார், இந்த பிள்ளைகளுக்கு தாயா நான் இருக்கிறேன் சார். என் பிள்ளைகள் என்னை நம்பி இருக்கிறாங்க, இல்லைன்னா நான் உண்டு இல்லைன்னு ஆக்கியிருப்பேன், என்னன்னு பார்த்துருப்பேன். இந்த சவால் எனக்கு ஒரு சர்வ சாதாரணம். ஆனா என் பிள்ளைகள் எதிர்காலம் போயிருமே, என்னுடைய பிள்ளைகளுடைய நிலைமை பாதிக்கப்படுமே. இப்படி பலவிதமான சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். யோர்தானை கடப்பது எல்லோருக்கும் சில நேரங்களிலே அது எளிதானது. ஆனா பின்னாடி நம்ம பார்க்கும்போது, என்னை நம்பி ஒரு சபை இருக்கு, என்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு, என்னை நம்பி பிள்ளைகள் இருக்கிறார்கள், என்னை நம்பி மனைவி புருஷன் இருக்கிறார், என்னை நம்பிதான ஒரு கூட்டம் இருக்கிறது. இதை எப்படி நான் கரை சேர்ப்பது? நான் தனியா இருந்தா நான் ஓடிடுவேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு ரொம்ப லகுவான காரியம். எப்படி ஆகிலும் நீந்தி விழுந்து கட்டைகளை பிடித்து கொண்டு ஏதாவது ஒரு வகையில் நான் கரை சேர்ந்து விடுவேன், எனக்கு அது லகுவான காரியம்தான். ஆனால் இப்பொழுது என்னுடைய பிரச்சனை வேற மாதிரி. இந்த யோர்தானை கடப்பது சர்வ சாதாரணம் அல்ல, எனக்கு ஒரு பெரிய சவால். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இன்னைக்கு சவாலாக எப்படி யோர்தான் நின்றதோ, அதே போல இந்த திருச்சபைக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய சவால் இருக்கிறது. உங்களுக்கு, எனக்கும், நம்முடைய குடும்பத்துக்கு முன்பதாக ஒரு யோர்தான் நின்று கொண்டிருக்கிறது. உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு முன்பதாக ஒரு யோர்தான் நின்று கொண்டிருக்கிறது. உங்களுடைய படிப்புக்கு முன்பதாக ஒரு யோர்தான் நின்று கொண்டிருக்கிறது. உங்களுடைய வேலைக்கு முன்பதாக ஒரு யோர்தான் நின்று கொண்டிருக்கிறது. உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு முன்பதாக ஒரு யோர்தான் நின்று கொண்டிருக்கிறது. எப்படி சமாளிக்க போகிறோம்? எப்படி இந்த யோர்தானை கடக்க போகிறோம்? இந்த யோர்தானை எப்படி மேற்கொள்ள போகிறோம்? யோர்தான் சாதாரண விஷயமானது அல்லவே. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே,
இந்த யோர்தானை நான் என்னுடைய பார்வையிலே பார்க்கிற போது அது மிகவும் பயங்கரமானது. அது நம்முடைய வாழ்க்கையை அது கொஞ்சம் ஆராய்ச்சி செய்யக்கூடியதாக இருக்கிறது. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 15வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. யோர்தானை குறித்து சொல்லும் போது 1 Chronicle chapter 12 verse 15 வாசியுங்கள். 1 நாளாகமம் 12:15 யோர்தான் கரை புரண்டு போகிற எனக்கு அன்பானவர்களே, இருபுறமும் கரை புரண்டு ஓடுகிற ஒரு பெரிய நதி. எரேமியா தீர்க்கன் விதமாய் சொல்லுகிறார். 12வது அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெரமியா chapter 12 verse 5. எரேமியா 12:5 விதமாய் சொல்லுகிறது. வாசியுங்கள். 12:5 எடுத்தவங்க வாசிங்க. நீ காலாட்களோட ஓடும் போதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து நீ ஓட போற? அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்ய போகிறாய்? அன்பானவர்களே, யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற நதி, அது பிரவாகித்து ஓடுகிற நதி. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் அப்படித்தான் பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இது எப்படி கையாளுவது தெரியல, இது எப்படி மேற்கொள்வது தெரியல, இது எப்படி நான் ஓவர்டேக் பண்ணுவது தெரியல, இது எப்படி சமாளிக்க போகிறேன் தெரியல. ஆனா எனக்கு முன்பாக கரை புரண்டு ஓடுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, எப்படி மன உளைச்சலை சரி பண்ணணும்னு தெரியல, எப்படி எனக்குள்ள இருக்கிற பிரஷரை கட்டுப்படுத்தணும் தெரியல, எப்படி எனக்குள்ள இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் சரி பண்ணணும் தெரியல, எப்படி எனக்குள்ள இருக்கிற தவறுகளை நான் சரி பண்ணணும் தெரியல. தெரியாதபடிக்கு இன்னைக்கு நமக்கு முன்பாக பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த பிரவாகித்து ஓடுகிற இந்த நதியை எப்படி நான் கையாள போகிறேன், அடக்க போகிறேன்? பிரச்சனை தெரியுது, போராட்டம் தெரியுது, பயங்கரமா இருக்குதுன்னு தெரியுது, பிரவாகித்து கொண்டு வருகிறது தெரிகிறது. ஒரு இரைச்சலின் சத்தம் வேற கேட்கிறது, அது குமுறலின் சத்தமா இருக்கிறது. அதை கேட்கிற பொழுதே ஒரு பயம் உண்டாகிறது. இப்படி யோர்தான் பிரவாகித்து ஓடுகிற இந்த நதி, பிரவாகித்து ஓடுகிற நதி என்றால், நீங்க எல்லாம் அணைக்கட்டுக்கு போயிருக்கிறீங்களா? கல்லணை, மேட்டூர் அணை, இப்படி டேமு கிட்ட நீங்க போனீங்கன்னா அந்த இடத்துல அந்த ஷட்டரை திறக்கும் போது ஒரு பயங்கரமான இரைச்சல் கேட்கும். நீங்க அந்த இடத்துல நின்னீங்கன்னா சாரல் வீசும், ஒரு விதமான பயம் நமக்குள்ளே உண்டாகும். எவ்வளவு பெரிய ஜாமாவானாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு திகில் உண்டாகும். காரணம், அவ்வளவு பிரவாகித்து ஓடும். அன்பானவர்களே, கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இந்த அமராவதி ஆத்துல எப்பயாவது ஒரு தடவை தான் வரும். அது வரும்போதெல்லாம் ஒரு கூட்டத்தை வாரி அடிச்சுட்டு போயிடும். அடிச்சுட்டு போய் காட்டாற்று வெள்ளம் ஒன்னு பாலத்தை உடைச்சிரும், இல்ல வீடுகளை அழிச்சிரும், இல்ல எதையாவது ஒன்றை அது வடுவாக அடையாளமாக அது விட்டுத்தான் செல்லும். அப்படி பயங்கரமாய் பிரவாகித்து வரும். அதை பார்க்கிறதுக்கு ஒரு கூட்டம் ஓடும், அதை பார்க்கிற வேடிக்கை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம், அதுல இருந்து தப்பி ஓடுகிற ஒரு கூட்டம், உடைமைகள் எல்லாம் ஏதாவது கொள்ளை பொருள் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கு அதை தேடுகிற ஒரு நீச்சல் கூட்டம். இப்படியெல்லாம் பலவிதமான கூட்டங்கள் ஓடி அது பார்க்க. ஆனா பயமும் திகிலும் கூட்ட ஜனங்களை பிடித்து கொண்டே இருக்கும். எத்தனை மரணங்கள் நிகழப் போகிறதோ, எத்தனை மரணங்களை சந்திக்க போகிறோமோ, எத்தனை பேர் வீடு வாசல்களை இழக்க போகிறார்களோ. அப்ப பிரவாகித்து ஓடுகிற ஒரு நதி நம்மை எப்படியோ ஒன்று நம்மை தாக்கி கொண்டுதான் இருக்கிறது, நமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. இந்த கடைசி வாரத்திலே ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற இந்த யோர்தானை எப்படி கையாள வேண்டும் என்பதை கர்த்தர் வேதத்திலே நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அருமையான தெய்வ பிள்ளைகளை,
நீங்கள் வேதத்தை கூர்ந்து கவனிப்பீர்களே ஆனால், இந்த வார்த்தையை நீங்கள் ஆழமாய் கவனிப்பீர்களே ஆனால், என் கர்த்தருடைய சத்தம் உங்கள் காதுகளிலே ஒலிக்கும், உங்கள் இருதயங்களிலே ஒலிக்கும். என் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் எப்படி கரை சேர வேண்டும் என்பதை அவர் தீர்மானித்து வைத்திருக்கிறார். ஒருவேளை மனுஷனுக்கு புரியாம இருக்கலாம், எப்படி இதை கையாளுவது, எப்படி இதை சமாளிப்பது, எனக்கு முன்பாக இருக்கிற இவ்வளவு பெரிய கரை புரண்டு ஓடுகிற இந்த நதியை எப்படி நான் மேற்கொள்ள போகிறேன்? வருடங்கள் உருண்டோடி போய்விட்டது. 52வது வாரத்தில் நிற்கிறேன். இன்னும் 3 நாட்களிலே புது வருடங்கள் வரப்போகிறது. 2025 என்பது எங்களுடைய வாழ்க்கையின் சரித்திரத்திலே முடிய போகிறது. இனி திரும்பி வரப்போவதில்லை. அப்படிப்பட்ட இந்த காலத்திலே எப்படி நான் சமாளிக்க போகிறேன்? ஜனவரி தொடங்கின பிரச்சனை இதுவரைக்கும் முடியல. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக தொடங்கின போராட்டம் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. பல நாட்களாக போராடி கொண்டிருக்கிறோம். இதை சமாளிக்க அதை செய்வது, அதை சமாளிக்க இதை செய்வது, இவர்களை போய் பார்ப்பது, அவர்களை போய் பார்ப்பது, எல்லா இடங்களிலேயும் போய் பார்த்து தோல்வி அடைந்து இப்ப என்ன செய்வது, யாரை பார்ப்பது என்று தெரியாத நிலைமையிலே நமக்கு முன்பாக யோர்தான் பிரவாகிப்பதை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் அவருடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கு? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, யோர்தான் பிரவாகித்து நின்று கொண்டிருக்கிறது உண்மையானால் நன்றாய் கவனியுங்கள். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்க போகிற காரியம், எந்த இடத்துல யோர்தான் பிரவாகித்ததோ, எந்த இடத்துல கரை புரண்டு ஓடினதோ, எந்த இடத்துல யோர்தான் குமுறி கொண்டிருந்ததோ, எந்த இடத்துல யோர்தான் உங்களை தடை செய்ததோ, அதே யோர்தானிலே கர்த்தர் உங்களை என்னைய நடக்க பண்ண, அவர் கடந்து போக பண்ண, அவர் கரை ஏறும்படிக்கு செய்ய, அவர் நம்மை நடக்க பண்ண, நீங்கள் தனிமையாய் அல்ல, உங்கள் குடும்பத்தோடு, உங்கள் ஜனத்தோடு, உங்கள் உறவுகளோடு, உங்கள் சபையோடு, உங்கள் பிள்ளைகளோடு, உங்கள் மிருக ஜீவன்களோடு, ஆரவாரத்தோடு, ஆர்ப்பரிப்போடு, என் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த பிரவாகித்து வருகிற யோர்தானை கடந்து செல்லும்படிக்கு கர்த்தர் உதவி செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, 12 மாசம் பாஸ்டர் போராடிட்டேன். எல்லா இடத்துலையும் தோல்வி. எல்லா மனிதர்களும் நெகட்டிவாவே என்கிட்ட பேசிட்டாங்க. ஒருத்தர் கூட எனக்கு சாதகமா சொல்லல. என்னை ஆறுதல் படுத்த கூட இல்லை. என்னை துயரப்படுத்தி துக்கப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நல்ல கவனிங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போவாரானால், தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் உங்களுக்கு முன்னே இருப்பதை நீங்கள் உணர்ந்தீர்களே ஆனால், தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் எனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய யோர்தான் பிரவாகித்து வந்தாலும் தடைகளை நீக்கி போடுகிறவர் பார்த்து கொள்ளுவார் என்கிற வாஞ்சையும் விருப்பமும் தாகமும் உணர்வும் விசுவாசமும் உங்களுக்கு எனக்கும் இருக்குமேயானால், இந்த காலை வேளையிலே இந்த 28ஆம் தேதி என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற யோர்தானை பிளக்கும்படிக்கு செய்ய அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் பிளந்து கொடுக்கிற கர்த்தர். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்ன, யோசுவா நம்மளை போலதான், ஏற்கனவே பயம் உள்ளவன், பயந்து கொண்டிருக்கிறவன். இவ்வளவு பெரிய கூட்ட ஜனங்களை எப்படி நான் நடத்த போறேன்? இவ்வளவு பெரிய திரள் கூட்டத்தை எப்படி இந்த யோர்தானை கடக்க செய்ய போகிறேன்? ஆண்டவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்கிறான். ஆண்டவரே, what should I do? இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. There are a lot of people standing behind me. எனக்கு பின்னாடி நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. எப்படி ஆண்டவரை நான் இதை நடத்தி கொண்டு போறேன்? என்ன செய்ய போறேன்? எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் சொன்ன ஆலோசனைகள், கர்த்தர் சொன்ன ஆலோசனைகள் நல்ல கவனிங்க. வசனம் 3 வாசிங்களேன். யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் வசனம் 3 வாசிங்க. சாப்டர் 3 verse 3. சத்தமா வாசிமா. ஜனங்களை நோக்கி
ம் 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 அதற்கு பின் செல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய முதல் காரியம் அதுதான். நீங்க தேவனுடைய பெட்டிக்கு பின்னாடி செல்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெட்டிக்கு பின்பதாக செல்லுகிற அனுபவம். கர்த்தருடைய பெட்டி எதை குறிக்கிறது தெரியுமா? தேவனுடைய பிரசன்னத்தையும், தேவனுடைய மகிமையையும், தேவனுடைய வல்லமையையும், தேவனுடைய பராக்கிரமத்தையும் குறிக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு பின்பதாக நீங்கள் செல்லுங்கள். ஆசாரியர்கள் அந்த பெட்டியை சுமந்து கொண்டு போகிற போது நீங்கள் எல்லோரும் எழுந்து அந்த பெட்டிக்கு பின்னாடி போங்க. மனுஷனுக்கு பின்னாடி அல்ல, பெட்டிக்கு பின்னாடி போகிற அனுபவம் இருக்குமே ஆனால் கர்த்தர் உங்களுக்காக வாசலை திறக்க அவர் வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, பல நேரங்களில் பிரச்சனையை நாமளே சமாளிக்க விரும்பிடுறோம். நம்முடைய ஞானத்தினால, நம்முடைய திறமையினால, நம்முடைய ஆளுமையினால எல்லாத்தையும். இந்த தவறெல்லாம் நானே செஞ்சிருக்கிறேன். நமக்கு தெரியாது, என்ன அதெல்லாம் பண்ணிடுவோம் அப்படின்லாம் இறங்கி செஞ்சது உண்டு. இப்போ எல்லாத்துலேயும் அட்டி வாங்கின பிறகுதான், ஆண்டவரே இப்படியெல்லாம் இஷ்டத்துக்கு தெரியக்கூடாது, நமக்கு எது தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரியே கர்த்தர்கிட்ட கேட்கறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்றதை இப்போதான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர்கிட்ட யோசுவா கேட்குறாரு. கேட்ட உடனே வேற ஒன்றும் சொல்லலை, நீ இப்படி செய்ய சொல்லு, ஜனங்களை பெட்டிக்கு பின்னாடி போக சொல்லு. முன்னாடியே சொல்லிட்டார் ஆசாரியர்கள்ட்ட. ஆசாரியர்கள் என்ன செய்யணும்? ஆசாரியர்கள் எல்லாரும் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிக்கிட்டு முன்னாடி போகணும். அருமையான தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. முதல் காரியம், நீங்க பெட்டியை கண்ட உடனே, தேவ பிரசன்னத்தை கண்ட உடனே, தேவ மகிமையை கண்ட உடனே, தேவ பராக்கிரமத்தை கண்ட உடனே உங்களுடைய பலத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு, உங்க ஞானத்தை தூக்கி போட்டுட்டு, உங்க திறமையை தூக்கி போட்டுட்டு, உங்க படிப்பை தூக்கி போட்டுட்டு, உங்களுடைய அனுபவத்தை தூக்கி போட்டுட்டு, நீங்கள் பெட்டிக்கு பின்பதாக ஒரு குருடனை போல பின்பற்றி செல்லுவதற்கு நீங்கள் தயாராக இருப்பீர்களே ஆனால் என் கர்த்தர் யோர்தானிலே உங்களுக்காக வழியை உண்டு பண்ண அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு ஏன் என் பிரச்சனை தீரல தெரியுமா? ஏன் நம்முடைய போராட்டம் தீரல தெரியுமா? ஏன் நம்முடைய வறுமை ஒலியில தெரியுமா? ஏன் நம்முடைய சங்கடம் மாறல தெரியுமா? ஏன் நம்முடைய மன உளைச்சல் மாறல தெரியுமா? தேவனுடைய பெட்டிக்கு பின்பதாக நாம் செல்லவில்லை. அன்பானவர்களே, தேவனுடைய பெட்டிக்கு பின்பதாக செல்லுகிற அனுபவம் அப்படின்னா அதுல ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, முன்னாடி போறதுக்கு அனுமதிங்க. நமக்கு ஒரு பழக்கம் உண்டு, முந்திரி கொட்டை மாதிரி எல்லாமே. ஆமா, இந்த தவளை தாவாயில கெடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது நமக்கு நல்லா பொருந்தும். நமக்கு நல்லா, நாம சும்மா இருந்திருந்தோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்கும். நாம் என்ன செஞ்சிடறோம்? முந்திரி கொட்டை மாதிரி நம்ம முந்தி ஏதாவது ஒன்று சொல்ல போய் ஏதாவது ஒன்று செஞ்சு நம்முடைய வாயை அடக்க முடியாம பல பிரச்சனைகளிலே நாம் சிக்கிக் கொள்ளுகிறோம். அன்பானவர்களே, இந்த இடத்திலே தேவனை முன்பதாக செல்லுவதற்கு நீங்கள் அனுமதியுங்கள். உங்க கர்த்தர் முன்னாடி போகட்டும். அவர் தானே சொல்றாரு, நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வா. நம்ம செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் அவரை பின்பற்றுவதில் நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். நாம எல்லாத்தையும் செஞ்சுட்டு, கர்த்தாவே நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன், நீங்க பார்த்துக்கங்க அப்படின்றதெல்லாம் இல்லை. ஆண்டவரே, நீங்க முன்னாடி போனா தான் நான் வருவேன். எனக்கு அருமையான கிதியோன் சொல்றார் அல்லவா, ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்திருந்தீரானால் ஏன் இப்படி எல்லாம் நடக்கு? ஏன் இப்படி எல்லாம் நடக்கு? எப்பா, நான் உன்னோட தாப்பா இருந்தேன், உனக்குத்தான் தெரியல. உங்க ஜனங்க எல்லாரும் சேர்ந்து இஷ்டத்துக்கு அலைஞ்சதுனாலதான், இஷ்டத்துக்கு பலத்தை நம்பி போனதுனாலதான் நீங்க எல்லாம் செத்து மடிச்சு இப்ப கிடக்குறீங்க. இப்படி இப்ப நான் சொல்றேன்,
உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட புறப்பட்டு போ, மீதியானியரை ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ முறியடிப்பாய். ஏன்னா உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. உனக்கு முன்னாடி நான் போவேன்றார் ஆண்டவர். உனக்கு முன்னாடி நான் அங்க இருப்பேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப கர்த்தர் முன்னாடி போறதுக்கு நான் அனுமதி கொடுக்கிறேனா? என் பிரச்சனை தீரணும்னு நான் விரும்புறேன், என் போராட்டம் தீரணும்னு விரும்புறேன், என் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டாக்கணும்னு விரும்புறேன், என் பிள்ளைகள் எல்லாம் பத்திரமா கரை சேரணும்னு விரும்புறேன், என் குடும்பம் நல்லபடியா வாழணும்னு விரும்புறேன். ஆனா கர்த்தரை நான் முன் வைக்கிறது இல்லை. எல்லாமே என் சுய விருப்பம், எல்லாமே என் உழைப்பு, எல்லாமே என்னுடைய பாடுகள், எல்லாமே நான் கஷ்டப்பட்டு நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் பாஸ்டர். அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? ஆண்டவர் கஷ்டப்படுன்னு சொல்லலையே. கிறிஸ்துவின் நிமித்தம் பாட அனுபவிக்கிறது வேற. ஆனா இதெல்லாம் நாமளா அள்ளி போட்டுக்கிற காரியங்கள். வேதம் சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு முன்னாடி, அவர் உடன்படிக்கை பற்றி போகுதா, பின்னாடி பேசாம போ. என்ன செய்யறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீ போக வேண்டியது பெட்டிக்கு பின்னாடி போகணும், அவ்வளவுதான். அப்ப கர்த்தரை முன்னாடி நீ அனுமதிக்கணும். இல்ல பெட்டிக்கு முன்னாடி நான் தான் போவேன், என் கோத்திரம் தான் போகணும், என்னுடைய குரூப் தான் போகணும், என் ஜனங்கள் தான் போகணும், எங்க தலைவர்கள் தான் போகணும், எங்க லீடர் தான் போகணும், எங்க ஆட்கள் தான் போகணும் அப்படின்னு ஒரு நிலைமை இருக்குமே. ஆனால் இப்ப அப்படித்தான் இருக்கு, அப்படித்தான் இருக்கிறோம் நம்ம. நீயா நானான்ற கதை தான். நாமங்கிற பக்குவத்துக்கு நம்ம இன்னும் வரல. அப்ப வேதம் சொல்லுகிற இந்த காரியத்தை நன்றாய் கவனிங்கள். அழகாக சொல்லுகிறார், நீங்க கர்த்தரை முன்னாடி போறதுக்கு அனுமதிங்க. நீங்க விட்டுருங்க, கர்த்தர் போகட்டும், நீங்க பின்னாடி போங்க. பின்னாடி போறதுல நமக்கு எந்த சிரமமும் இல்லையே. ஒருத்தரை ஃபாலோ பண்றதுல நமக்கு எந்த சிரமமும் இல்லையே. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய பெட்டியை பின்பற்றுவதில் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் சங்கடமும் இல்லை. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட ஆலோசனை அதுதான், நீங்க பெட்டிக்கு பின்னாடி செல்லுங்க. இப்ப அவர் சொல்றாரு, பெட்டிக்கு பின்னாடி செல்லும் போது நீங்க பெட்டியை முன்னாடி அனுமதிங்க. ஏன்னா பெட்டியில கர்த்தர் இருக்கார். அந்த பெட்டியினுடைய அடையாளம் யாரை குறிக்கிறது? கர்த்தரை குறிக்கிறது. பெட்டி எதை குறிக்கிறது? அவருடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. பெட்டி எதை குறிக்கிறது? அவருடைய வல்லமையை குறிக்கிறது. பெட்டி எதை குறிக்கிறது? அவருடைய மகத்துவத்தை குறிக்கிறது. அவர் பராக்கிரமம் உள்ளவர் என்பதை நிரூபிக்க வேண்டுமானால் பெட்டி நமக்கு முன்னாடி போகட்டும். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் முன்னாடி போகட்டும், நாம பின்னாடி நிற்போம். எனக்கு அருமையானவங்க, let us all stand behind the screen. நீங்களும் நானும் அந்த திரைச்சீலைக்கு பின்பதாக நிற்கிற ஒரு அனுபவம் நமக்கு உண்டாவதாக. பெட்டிக்கு பின்பதாக நிக்கணும், பெட்டி முன்னாடி நிக்கணும். ஆசாரியர்கள் இதை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப இரண்டாவது ஆண்டவர் சொல்றாரு ரொம்ப அழகா, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, இது நீங்க 4வது வசனத்தை வாசிங்களேன். அல்லேலூயா. இப்ப கர்த்தர் சொல்றாரு பாருங்க, நீங்க பெட்டிக்கு பின்னாடி போகிற அனுபவம் ஃபர்ஸ்ட். கர்த்தருடைய பெட்டியை முன்னாடி விட்டுட்டு நீங்க அந்த பெட்டியை ஃபாலோ பண்ணுகிற அனுபவம் இருக்குமே. ஆனால் இப்ப கர்த்தர் சொல்றாரு, யோர்தானுக்கு முன்னாடி நிக்கிற உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்னைக்கு சொன்ன அதே வார்த்தை இன்னைக்கு இந்த 28ஆம் தேதி மகனாயின் திருச்சபையில கர்த்தர் டிக்ளேர் பண்றாரு, இதுவரை நடக்காத ஒரு புது வழியிலே உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தையும் நான் நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்களேன், ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னே நீங்கள்
ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. இதுவரைக்கும் இந்த வழியா நடந்து போகலைங்க. என் பிள்ளைகள் நடக்கல, என் குடும்பம் அப்படி நடக்கல, என்னுடைய வீட்டுக்காரர் இப்படி நடக்கல, என் மனைவி இப்படி போகல, என்னுடைய சபை மக்கள் இப்படி போகல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ பெட்டியை பின்பற்றி போவாயானால், பெட்டி உனக்கு முன்பதாக கடந்து செல்லுமையானால், தேவனுடைய சமூகத்தை நீ பின்பற்றுகிற ஒரு நபராய் இருப்பாயானால், வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இன்னைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஆலோசனை, அவர் டிக்ளேர் பண்ணுகிற காரியம், இதுவரைக்கும் நடந்து போகாத ஒரு புதிய வழியிலே இந்த யோர்தானை கடக்க பண்ண அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் நடக்கல. எனக்கு இப்படி இந்த பிரச்சனை இப்படி சரியாகும்னு எனக்கு தெரியாது பாஸ்டர். எனக்கு இந்த பிரச்சனை இவ்வளவு சுலபமா முடியும் எனக்கு தெரியாது. ஏன் தெரியுமா? பெட்டியை முன்னாடி விட்டுட்டீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி போவாரானால், கர்த்தருடைய வல்லமை உங்களுக்கு முன்பதாக போகுமே ஆனால், நீங்க எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. எப்பேற்பட்ட பிரவாகித்து ஓடுகிற யோர்தானையும் கர்த்தர் அமைதியாக்க, இறையாதே அமைதலாயிரு என்று கட்டளையிட, வல்லமை கொடுக்க அவர் அதிகாரம் படைத்த பராக்கிரமம் உள்ள தேவன். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில் இதுவரைக்கும் நடக்காத ஒரு புதிய வழியில, புது வருஷத்துல உங்களை என்னை கர்த்தர் நடத்த போகிறார். இந்த சபையை இதுவரைக்கும் நடக்காத ஒரு புதிய வழியிலே உங்களை நடத்த போகிறார். உங்கள் பிள்ளைகள் இதுவரைக்கும் காணாத ஒரு புதிய வழியிலே கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை நடத்த போகிறார். உங்கள் பொருளாதாரத்திலே இதுவரைக்கும் நீங்கள் போகாத ஒரு புதிய பாதையிலே கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார். உங்கள் ஆரோக்கியத்திலே இதுவரைக்கும் போகாத ஒரு புதிய பாதையிலே உங்களை கர்த்தர் நடத்த போகிறார். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்கொண்டிருந்த எல்லா யோர்தானையும் தகர்த்தெறிகிற கர்த்தர் பெட்டி உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறது. கர்த்தருடைய பெட்டி உங்களுக்கு முன்பாக நடந்து செல்லுகிறது. நீங்கள் அதை பின்பற்றுங்கள். இதுவரைக்கும் காணாத, இதுவரைக்கும் சென்றிராத, இதுவரைக்கும் பார்த்திராத, இதுவரைக்கும் அனுபவித்திராத ஒரு புதிய வழியிலே உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த சபையையும் அவர் நடத்தி செல்ல அவர் வல்லமை உள்ள தேவன். Glory to God. எனக்கு சொன்ன கர்த்தருடைய வார்த்தை இதுதான். நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு யாரெல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கிறீங்களோ, யாரெல்லாம் இந்த சமூகத்தில் இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் அந்த பெட்டியை பின்பற்றுக நீங்க தயாராக இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஒரு புதிய வழியை கர்த்தர் யோர்தானிலே உங்களுக்காக உண்டாக்கி தேவனாய் இருக்கிறார். ஒரு யோர்தானிலே நீங்கள் கடந்து போக போகிறீர்கள். நீங்கள் தனிமையாய் அல்ல, உங்கள் குடும்பத்தோடு, இந்த சபையோடு, உங்கள் உறவுகளோடு, நீங்கள் நேசிக்கிறவர்களோடு, ஆமென், உங்கள் குடும்பத்தாரோடு நீங்கள் இந்த யோர்தானை கடக்க என் தேவன் அற்புதமான காரியத்தை அவர் செய்ய போகிறார். பராக்கிரம காரியத்தை செய்ய போகிறார். ஆமென். இந்த யோர்தானை கடக்க போகிறதான இந்த சரித்திரம் இந்த வரலாற்றிலே எழுதப்பட போகிறது. Glory to God. Glory to God. Glory to God. நான் விசுவாசிக்கிறேன், உங்க குடும்ப வரலாற்றில் உங்க பிள்ளைங்க சொல்லுவாங்க, எங்க அப்பா முழங்கால நின்னாரு, என் தாய் முழங்கால நின்னாங்க, நான் முழங்கால நின்னேன். எங்களுக்கு முன்பாக, எங்க குடும்பத்துக்கு முன்பாக நின்றது கொண்டிருந்த, பிரவாகித்து கொண்டிருந்த, கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்த ஒரு நதியை கடக்க பண்ணின அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்களுக்கு அற்புதத்தை செய்தார். எங்களுக்கு அற்புதத்தை செய்தார். எங்களுக்கு அற்புதத்தை செய்தார். அந்த மகிமையை கண்டோம். ஆண்டவர் உங்களை என்னையும் சொல்ல வைப்பார். உங்களை என்னையும் சொல்ல வைப்பார். நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை,
யோர்தான் பிரவாகித்து வரட்டும். ஆனால் யோர்தானை முறியடிக்கிற கர்த்தர் எனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். Glory to Jesus. ஆண்டவர் செஞ்ச காரியம் பாருங்க. நீங்க முன்னாடி அவருடைய பெட்டியை அனுமதிங்க. பிரச்சனை தலைக்கு மேலே போயிடுச்சா யோசிக்காதீங்க, அங்கேயே முழங்கால் போடுங்க, அங்கேயே முழங்கால் போடுங்க. ராஜா, கர்த்தாவே, என் தகப்பனே, இந்த பிரச்சனை என் தலைக்கு மேலே போயிடுச்சு, இதுக்கு மேலே நான் இதை கையால் என்னால் முடியாது, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பெட்டிக்கு பின்பதாக நான் நின்றுகிட்டு இருக்கிறேன், பெட்டிக்கு பின்பதாக நின்று கொண்டிருக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்களோ, நீங்க எங்க எடுத்துட்டு போறீங்களோ அதுக்கு நான் சம்மதிக்கிறேன் ஆண்டவரே, அதுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, அதுக்கு நான் என்னை சரணடைகிறேன் ஆண்டவரே. இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு விசேஷமான வழியை அவர் ஆயத்தப்படுத்துவார், ஆயத்தப்படுத்துவார், ஆயத்தப்படுத்துவார். அவரால் முடியாது ஒன்றுமே இல்லை. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, இப்போ ஆண்டவர் சொன்ன இந்த ரெண்டாவது, இதுவரைக்கும் நடக்காத ஒரு வழியில் நீ நடக்க போற. முதன் முறை வரலாற்றில் யோர்தானை ரெண்டா பிளந்தது இங்கே தான், யோர்தானை பிளந்தது இங்கே தான். இப்போ கர்த்தர் அடுத்தது செய்கிறார் பாருங்க. 15, 16 ஆகிய வசனங்களை வாசிங்க. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம், பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்திலே பட்ட உடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. நம்ம போட்டிருக்கிற புரோட்டோகால் வேற, கர்த்தர் வச்சிருக்கிற புரோட்டோகால் வேற. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நாம நினைச்சது மாதிரியே நடக்கணும்னு தயவு செய்து விரும்பக்கூடாது. கர்த்தர் என்ன விரும்புகிறாரோ அது என்ன செய்யும், நடக்கும். அதுக்கு இணங்கி நம்ம ஓடணும், அவ்வளோதான். அதுக்கு இணங்கி ஓட பழகிட்டோம்னா எவ்வளவு பெரிய யோர்தானையும் நம்ம கடந்துடலாம் ஈஸியா. அன்பானவர்களே, இப்போ ஆண்டவர் சொல்ற காரியம் பாருங்க. இப்போ முதல்ல என்ன சொன்னாரு ஆண்டவர், பெட்டிக்கு முன்னாடி பெட்டிக்கு பின்னாடி என்ன செய்ய போங்க. அப்ப பெட்டிக்கு பின்னாடி போகும்போது நாம என்ன செய்யணும், பெட்டியை முன்னாடி போறதுக்கு மனதார அனுமதிக்கணும், பர்மிஷன் கொடுத்துடணும். ஆண்டவர் நீங்க போங்க, நான் பின்னாடி ஃபாலோ பண்றேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் தேவையில்லை. இப்ப ரெண்டாவது ஆண்டவர் சொன்னது, இதுவரைக்கும் உன் வாழ்க்கையிலேயே, உன் குடும்பத்திலேயே, உன் பரம்பரையிலேயே போகாத ஒரு புதிய பாதையில, இந்த ஊழியத்தில் இதுவரைக்கும் நடக்காத ஒரு புதிய வழியில உங்களை நான் நடத்துவேன்ட்டார் ஆண்டவர். இப்ப மூணாவது அழகு ஆண்டவர் சொல்றாரு, ஆசாரியர்கள் பெட்டியை சுமந்து கொண்டு போகிறார்கள். இப்ப பெட்டியை சுமந்துட்டு போகும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் பின்னாடி போறாங்க. இப்ப நல்ல கவனிங்கள, யோர்தான் எப்படி ஓடிட்டு இருக்குது, பிரவாகித்து ஓடிட்டு இருக்குது. ரெண்டாவது கரை புரண்டு ஓடிட்டு இருக்குது, அப்படிதானே? எப்படி கரை புரண்டு ஓடிட்டு இருக்குது. எரேமியா 49:19 வாசிங்களேன். எரேமியா 49:19 வாசிங்க. எரேமியா 40 நல்ல கவனிங்க, இது பயங்கரமானது. யோர்தான் யாரும் லேசில கடக்க முடியாது. நம்ம பிரச்சனை அப்படிதானே. நம்ம அடிக்கடி சொல்லுவோம் அல்லவா, பாஸ்டர், நான் இருக்கிற இடத்துல வேறொரு ஆளா இருந்திருந்தா என்னைக்கோ கதையை முடிச்சுக்கிருப்பாங்க. நம்ம எல்லாரும் சுலபமா பயன்படுத்துற ஒரு வார்த்தை.
நான் இருக்கிற ஸ்தானத்துல வேற யாராவது இருந்தா கண்டிப்பா நேரம் என்னைக்கே முடிஞ்சு புல்லு முளைச்சிருக்கும். அப்படி ஆயிருப்பாங்க. ஆனா நானா இருக்கச்சே சமாளிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளை, கர்த்தர் என்ன மாதிரி சொல்றாரு பாருங்க. பின்னாடி போயிட்டு கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பெட்டி முன்னாடி போயிட்டு இருக்கு. ஆசாரியர்கள் அதை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப யோர்தான் பிரவாகித்து கொண்டிருக்கிறது, கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்ப யோர்தானிலே ஆசாரியர்களுடைய கால் நல்ல கவனிக்கணும். எப்படி? பெட்டியை சுமந்து கொண்டிருக்கிற ஆசாரியர்களுடைய கால் அங்க அந்த தண்ணீரிலே பட்ட உடனே, நல்ல கவனிங்க, ஆண்டவர் ரொம்ப நேரமெல்லாம் டைம் எடுத்துக்க மாட்டாரு. எப்படி? ரொம்ப நாம தான் நினைக்கிறோம், ஓ இதை செய்வதற்கு 6 மாத காலம் கர்த்தர் எடுத்துக்குவாரு. அவருக்கு ஒரே ஒரு நிமிஷம் கண்ணிமைக்கிற நேரம், ஒரு மைக்ரோ அளவு போதும். அப்படிங்கிறதுக்குள்ள கண் சிமிட்டு நேரத்துக்குள்ள அவர் காரியத்தை நடத்தி கடந்து போகிற அவர் வல்லமை உள்ள தேவன். இப்ப நடக்குது பாருங்க. இப்ப யோர்தான்ல போய் அந்த 4 பேர் அந்த பெட்டியை சுமந்து கொண்டிருக்கிற ஆசாரியர்கள் அந்த தண்ணீரிலே அவர்கள் கால் படுது. கால் பட்ட உடனே என்ன நடந்துச்சா? மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர், நல்ல கவனிங்க, ஒரு ஒரு தண்ணியை அள்ளி குவியெல்லாம் நம்ம நிக்க வைக்க முடியுமா? சாத்தியமா? சரி, ஒரு டப்பா தண்ணி அள்ளி இப்படி ஊத்தும் போது, தலைக்கு ஊத்தும் போது அதை அப்படியே தலையில நிக்க வைக்க முடியுமா? உங்க ஷவர்ல திறக்கிற தண்ணி அப்படியே நிப்பாட்ட முடியுமா? ஆனா ஆண்டவர் பாருங்க, இந்த கால்கள் பட்ட உடனே அப்படியே ஆண்டவர் யோர்தானை 2ஆக பிளந்து, ஒரு பக்கம் அப்படியே குவியலாக நிறுத்தி, இன்னொரு பக்கம் குவியலாக அப்படி நிறுத்தி, அது சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு சார்தானுக்கு அடுத்த இதை நான் கொஞ்சம் ஆய்வு பண்ணேன். என்ன ஆண்டவரே, இது என்ன மேப்னு மேப்பில் கொண்டு போய் நான் அதை ஆய்வு செய்த போது தான் இந்த யோர்தானுடைய நதி, நல்ல கவனிங்க, எங்க போய் சேருது தெரியுமா? சவக்கடலுக்கு போய் சேருது. இந்த யோர்தானுடைய நதி எங்க போய், ஆமா, இந்த யோர்தான் நதி 2 கடலுக்கு சொந்தமானது. எப்படி? 2 சமுத்திரத்துக்கு அது சொந்தமானது. நீங்க இந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வரைபடத்தில் 2 கடலுக்கும் இந்த தண்ணீர் போய் சேருகிறது. அதில் போய் சேருகிறது ஒன்று இந்த சிவந்த இந்த சவக்கடலுக்கு, உப்பு கடல் என்று சொல்லுவார்கள். the dead sea, சவக்கடல். சவக்கடலுக்கு போகிற இந்த தண்ணீர் போகாம அப்படி தடுத்து நிறுத்தப்படுது. நிறுத்தப்பட்டு 2ஆக கர்த்தர் அப்படி பிளக்கிறார். நான் யோசிச்சேன், ஆண்டவரே, இப்ப யோர்தானிலே ஆசாரியர்களுடைய கால் அந்த தண்ணீரில் பட்டுச்சு, 2ஆ பிளந்துருச்சு. நீங்க அந்த வசனத்தை வாசிங்களேன், ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க 16, 17, 16, 17 வாசிங்க. தண்ணீர் ஓடிற்று, கடந்து போனார்கள்.
ம் 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 ம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்களேன். ஆசாரியர்களுடைய கால்கள் தண்ணீரிலே பட்ட உடனே ரெண்டா பிளந்துச்சு. கர்த்தர் சொன்னது போலவே இதுவரை நடந்திராத ஒரு புதிய வழியிலே நான் உன்னை நடத்துவேன். இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேர் ஒரு காக்கா குஞ்சு வரைக்கும் எல்லாரும் உலர்ந்த தண்ணீரற்ற தரையிலே பத்திரமாய் நடந்து போனார்கள். அது வரைக்கும் உடன்படிக்கை பெட்டி எங்கே நின்று கொண்டிருந்தது? நல்ல கவனிங்க. இந்த வசனத்தை வாசிங்க, கடைசி வசனத்தை 17 வாசிங்க. Glory to God, glory to God, glory to God. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் ஏற்கனவே சொன்னேன் புரியும்படி, யோர்தான் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை. இப்ப யோர்தானிலே கர்த்தருடைய ஆசாரியர்களுடைய கால் பட்ட உடனே ரெண்டாக அது பிளந்தது, குவியலாக நின்றது. உப்பு கடலுக்கு போகிற தண்ணீர் பிரிந்து நின்றது. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? உடன்படிக்கை பெட்டியை நீங்க முன்னாடி விட்டுட்டீங்கன்னா, அது தண்ணீர் உங்க பிரச்சனையில கால் வச்சிட்டாருன்னா, உங்க போராட்டத்தில் கர்த்தருடைய வல்லமை கால் வச்சிருச்சுன்னா, கர்த்தருடைய அபிஷேகமும் பராக்கிரமும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்கொண்டிருக்கிற யோர்தானிலே கால் வச்ச உடனே அது இரண்டாக பிளந்து உங்களுக்கு வழி கொடுக்கும். எதன் வழியாய் நீங்க கடந்து போக முடியலன்னு சங்கடப்பட்டீங்களோ, எதன் வழியா நீங்க போக முடியலன்னு போராடுனீங்களோ, அந்த வழியாக நடந்து போக கர்த்தர் உங்களுக்காக யோர்தானிலே உங்கள் பிரச்சனைகளின் நடுவிலே அவர் வழியை உண்டு பண்ண அவர் வல்லமை உள்ள தேவன். Glory to God. இப்ப கர்த்தர் எங்க நிக்கிறார் தெரியுமா? யோர்தான்ல கால் பட்ட உடனே ரெண்டா பிளந்துருச்சு. இப்ப 17வது வசனம் அடையாளம் காட்டுது. யோர்தான்ல பெட்டி சுமக்கிற ஆசாரியர்கள் எங்க நிக்கிறாங்களா? ஹலோ, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. எங்க நிக்கிறாங்களா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, உங்க ஒரு பிரச்சனையில கர்த்தர் கால் வச்ச உடனே ரெண்டா பிளந்துருச்சே. இப்ப கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய பெட்டி எங்க இருக்கு தெரியுமா? யோர்தானின் நடுவிலே, உங்கள் பிரச்சனைகளின் நடுவிலே, உங்கள் போராட்டங்களின் நடுவிலே, உங்கள் வியாதிகளின் நடுவிலே, உங்களுடைய சிரமங்களின் நடுவிலே, உங்களுடைய தோல்விகளின் நடுவிலே, உங்களுடைய அங்கலாய்ப்பின் நடுவிலே, உங்களுடைய வேதனையின் நடுவிலே, உங்களுடைய மனக்குமுறலின் நடுவிலே கர்த்தர் பெட்டியோடு நின்று கொண்டிருக்கிறார். ஆசாரியர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். யோர்தான் முழுவதுமாக அவர்கள் கடந்து தீரு மட்டும் கர்த்தருடைய பெட்டி யோர்தானிலே நின்று கொண்டிருந்தது. அன்பானவர்களே, உங்க பிரச்சனை தீர்ற வரைக்கும் கர்த்தருடைய பெட்டி எங்க இருக்கும்? உங்க பிரச்சனை நடுவில் நிற்கும். நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் சொல்லுகிற காரியம் இதுதான். உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும்னா நீங்க பெட்டியை பின்பற்றுங்கள், பராக்கிரமத்தை பின்பற்றுங்க. உங்க பலத்தினால எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடலாம் நினைக்காதீங்க. முடியாது. நம்ம திறமையெல்லாம் தோல்வி அடைஞ்சிரும். நம்முடைய ஞானம் எல்லாம் அவருக்கு முன்னாடி தோத்து போயிடும். நம்முடைய திறமை பலம் எல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடும். ஆனா நாம கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்து
ஆண்டவரே உம்முடைய பெட்டியை நான் பின்பற்றுகிறேன் என்று நம்மை அர்ப்பணிப்போமே ஆனால் கர்த்தர் வழியை திறக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் நம்முடைய பிரச்சனை தீர்ற வரைக்கும், நாம குடும்பமாக கரை ஏறுற வரைக்கும், நம்முடைய சபை கரை ஏறுற வரைக்கும், நம்முடைய பிரச்சனையிலிருந்து விடுபடுற வரைக்கும், நம்முடைய பிரச்சனையிலிருந்து நாம் எல்லாரும் கரை ஏறி அந்த பக்கமாக போகிற வரைக்கும், நம்ம பத்திரமாய் சேஃபா இருக்கிற வரைக்கும் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமையும் பராக்கிரமும் யோர்தானிலே நடுவிலே நின்று கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் அவர்கள் நடந்து போனார்கள். நான் விசுவாசிக்கிறேன் இந்த 28ஆம் தேதி இந்த கடைசி 52வது வாரம் நம்மை உலர்ந்த தரையில, தண்ணீரற்ற தரையில, வெட்டான் தரையில பிரவாகித்து வருகிற அந்த யோர்தானை மடங்கடித்து குவியலாக நிறுத்தி, ஆமென், உப்பு கடலுக்கு போகாமல் அதை தடுத்து நிறுத்தி நமக்காக வழியை உண்டு பண்ணி அதிலே நடந்து போக பண்ண அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. 2026 கால் வைக்கும் போது என் குடும்பமான கரையில் நிற்கிறத என் கர்த்தர் கண்டு ரசிக்கும்படியாய், என் குடும்பமா அந்த அற்புதத்தை நான் அனுபவிக்கிறதை, குடும்பமாய் அந்த சமாதானத்தை அனுபவிக்கிறதை நான் காணும்படிக்கு செய்ய அவர் வல்லமை உள்ள தேவன். Glory to God. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் நீங்க ஒப்பு கொடுங்க, உங்களை சரணடைங்க. தேவன் இந்த காலை வேளையில நம்மை பார்த்து விரும்புகிற சொல்லுகிற காரியம் அதுதான். நீங்க பெட்டியை பின்பற்றுங்கள். முன்னாடி பெட்டிக்கு முன்னாடி போவதற்கு அனுமதியுங்கள். அவர் போகட்டும். அவர் பின்னால போகிறதுல நமக்கு ஒரு அவமானம் அல்ல. அவர் பின்னாடி நான் போறதில்லை, எனக்கு எந்த விதமான பிரஸ்டீஜ் இஷ்யூவும் இல்லை. விட்டு கொடுங்க. பெட்டி முன்னாடி போகட்டும். பெட்டி முன்னாடி போய் பிரச்சனையில கால் வச்சாதான் வழி உண்டாகும். வழி உண்டாகும். வழி உண்டாகும்படி அந்த பெட்டிக்கு அனுமதி கொடுங்க. அவருடைய பராக்கிரமத்துக்கு அனுமதி கொடுங்க. அவருடைய பிரசன்னத்துக்கு அனுமதி கொடுங்க. ரெண்டா பிளக்கும். கால் வச்ச உடனே அது இரண்டாக பிளக்கும். அப்படியே போயிட்டே இருக்காங்க. ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு யோர்தானின் நடுவில் நிற்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. இப்ப நான் எப்படி தெரியுமா இதை பார்க்கிறேன், இதை சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ நீங்க 3 பேர் வாங்கலேன், ஒரு டெமோ பார்த்துருவோமே. 3 பேர் வாங்க, இப்படி நில்லுங்க. அப்படி அந்த பக்கம் 2 பேர், இந்த பக்கம் இன்னொரு ரிஜன்யா வாங்க. வாங்க. முன்னாடி 2 பேர், பின்னாடி 2 பேர் நில்லுங்க. நீங்கள் 2 பேர் பின்னாடி நில்லுங்க. முன்னாடி பாப்பா நிற்கணும். நீ பின்னாடி நிற்கணும். ஒரு பெட்டியை சுமக்கிறது போல நிற்கணும். ஒரு சேரை தூக்கி கொடுங்க. ஒரு சேரை பிடிச்சிக்கிட்டு நில்லுங்க. இப்போ மேலே ஃபேனை பார்த்துக்குங்க. இப்போ நல்ல பிடிங்க. 4 பேர் பிடிங்க. இப்போ பெட்டியை சுமக்கிறதான ஆசாரியர்கள் பேசக்கூடாது. இப்போ என்னன்னா நல்ல கவனிங்க. பெட்டியை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ திறந்துருச்சு, வழி திறந்துருச்சு, வழி திறந்துருச்சு. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்படியே நடு வழியாக நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. மிருக ஜீவன்கள் நடக்குது, பிள்ளைகள் நடக்கிறாங்க, எல்லாரும் போகிறாங்க. அப்படியே எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க சந்தோஷமா. கரையிற மிருக ஜீவன்கள், பறவைகள் போகுது, கோழி குஞ்சு போகுது, வாத்து போகுது, கூஸ் போகுது, எல்லாம் போகுது. அப்படியே நோவாவின் பேழைக்குள்ளே போன மாதிரி எல்லாம் அப்படியே வரிசையாக போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது இப்போ எனக்குள்ள ஒரு கற்பனை, எனக்குள்ள ஒரு வாஞ்சை, எனக்குள்ள ஒரு தாகம். இந்த ஆசாரியர்கள் எதை ஜெயிச்சிருக்காங்க தெரியுமா? இந்த பெட்டி எதை ஜெயிச்சிருக்கு தெரியுமா? பிரவாகித்து ஓடுகிற யோர்தானை ஜெயித்திருக்கிறது. கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை ஜெயித்திருக்கிறது. இதை யாருமே, யோர்தானுக்கு ஒரு பெருமை என்ன தெரியுமா? என்னை யாருமே மேற்கொண்டதில்லை, என்னை யாருமே தோற்கடிச்சதில்லை, என்னை யாருமே ஜெயிச்சது கிடையாது,
என்னைய மீறி யாருமே போனது கிடையாது. அறுப்பு காலம் மட்டும் ஒருத்தனும் இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போனதே கிடையாது. இப்படி சொல்லியிருக்கும்ல யோர்தான். இப்ப யோர்தானை பார்த்து இந்த ஆசாரியர்கள் எல்லாரும் சொல்றாங்க, யோர்தானே நீ தோற்கடித்து விட்டாய், தேவன் உன்னை தோற்கடித்து விட்டார், நீ தோற்று போனாய், நீ பிரவாகித்து வருவேன் என்று சொன்னாய். இதோ எங்களுக்கு முன்பாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக நீ குவியலாய் நிற்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? எங்களை நீ வணங்கி வரவேற்று கொண்டிருக்கிறாய், எங்களை வணங்கி வாழ்த்தி கொண்டிருக்கிறாய். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்காக நடுவில் வழியை உண்டு பண்ணி உன்னை வணங்கி வைத்து விட்டார், உன்னை மண்டியிட வைத்து விட்டார், உன்னை முழங்கால் பட வைத்து விட்டார், உன்னை தாழ வணங்கும்படிக்கு கர்த்தர் இந்த இடத்திலே குவியலாக உன் பெருமையை கர்த்தர் உடைத்து போட்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? உங்க போராட்டத்தின் பெருமையை அகற்றும்படிக்கு கர்த்தர் யோர்தானை குவியலாக குவித்து வைத்திருக்கிறார். ஓ, கர்த்தர் நல்லவர், அவர் பராக்கிரமம் உள்ளவர். இந்த பெட்டிக்கு முன்பதாக, இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக, கர்த்தருடைய பராக்கிரமத்துக்கு முன்பதாக உங்களுடைய பிரச்சனைகள் தோற்று போனவைகளே, உங்கள் போராட்டங்கள் தோற்று போனவைகளே, உங்கள் வியாதிகள் தோற்று போனவைகளே, உங்களுடைய கஷ்டங்கள் தோற்று போனவைகளே. நீங்க உங்க பிரச்சனையை தோற்கடிக்கணும்னா இந்த பெட்டிக்கு முன்னாடி இடம் கொடுங்க. Let the covenant box go before us. நமக்கு முன்னாடி உடன்படிக்கை பெட்டி செல்லட்டும். ஆண்டவர்கிட்ட ஒரு நிமிஷம் அப்படியே கைகளை உயர்த்தி அப்படியே ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு முன்னாடி இனி கர்த்தருடைய பெட்டி கடந்து போகட்டும். என் பிள்ளைக்கு முன்னாடி இனி கர்த்தருடைய பெட்டி கடந்து போகட்டும். ஆண்டவரே, இந்த சபைக்கு முன்பதாக கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி கடந்து போகட்டும். ஆண்டவரே, பராக்கிரமம் உள்ள கர்த்தர் அதில் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் தோல்விகள் மாறும்படியாக, எங்கள் தோல்விகளை அடக்கும்படியாக, எங்கள் தோல்விகள் முடங்கும்படியாக, எங்களுக்கு ஜெயத்தை தரும்படியாக பெட்டி எங்களுக்கு முன்பதாக கடந்து போக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் நடுவிலே, எங்கள் பிரச்சனைகளுடைய நடுவிலே, யோர்தானின் நடுவிலே இந்த ஆண்டவரே உடன்படிக்கை பெட்டி நிற்கிற போது எங்களுடைய பிரச்சனைகள் தீரும் மட்டும், எங்களுடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் மட்டும் எங்களுக்காக குவித்து வைக்கிற வல்லமை உள்ள தேவன். Glory to God. Glory to God. நான் விசுவாசிக்கிறேன் இந்த 28ஆம் தேதி ஒவ்வொரு குடும்பத்திலையும் கர்த்தர் அதை செய்ய போகிறார். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதை செய்ய போகிறார். ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையிலும் அதை செய்ய போகிறார். நீங்க நினைக்கலாம், யோர்தான் பிரவாகித்து வருவது போல பிரச்சனை இருக்கு, கழுத்துக்கு நெரிக்கிற மாதிரி இருக்கு. இல்ல, நீங்க கர்த்தரை முன்னாடி நிறுத்துங்க, பெட்டியை முன்னாடி நிறுத்துங்க, கர்த்தருடைய பராக்கிரமத்தை முன்னாடி நிறுத்துங்க. நீங்க பின்னாடி வாங்க, கர்த்தர் முன்னாடி செல்லட்டும், கர்த்தர் முன்பாக கடந்து போகட்டும். உங்கள் தடைகள் விலகும், உங்கள் தடைகள் விலகும், உங்கள் தடைகள் விலகும், உங்கள் தடைகள் விலகும். நல்ல ஆவியில நிறைந்து, ஆவியில நிறைந்து, அபிஷேகத்தில் நிறைந்து, அந்நிய பாஷையில நிறைந்து எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய பலத்த கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஷபரகலபரஹலபோ ரபலபரதுனமோரபோ ஷந்தரபோ. Glory to God. Glory to God. Glory to God. ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனே, ஜீவனுள்ள தேவனே, ஜீவனுள்ள தேவனே, எங்களுக்கு முன்பாக இருக்கிற யோர்தான் மடங்கடிக்கப்படட்டும். ஆண்டவரே, எங்களுக்கு முன்னாடி இருக்கிற யோர்தான் முறியடிக்கப்படட்டும். ஆண்டவரே, எங்களுக்கு முன்னாடி இருக்கிற யோர்தானை, ஆண்டவரே, பிரவாகித்து வருகிற யோர்தானை முறியடிப்பீராக. ஓ ஷபாபா ரஹலபோ ரக்கபாபா சந்தனஹரபோ ரக்கலதுனா ஹலருதரபோ ஔதா ரக்கரஹலரபோ சந்துரபோ ரபோ ரபோ ரிவலாஹரபோ ரபோ சந்தரபோ லபோ. இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படட்டும். யோர்தான் குவியலாக நிற்கட்டும், யோர்தான் குவியலாக நிற்கட்டும்.
தடைகள் விலகட்டும் ஆண்டவரே, தடைகள் விலகட்டும் ஆண்டவரே, தடைகள் விலகட்டும் ஆண்டவரே, தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தடைகள் விலகுவதாக, தடைகள் விலகுவதாக. ஒவ்வொரு குடும்பத்திலையும் தடைகள் விலகட்டும் ஆண்டவரே. யோர்தான் விலகட்டும் ஆண்டவரே, யோர்தான் வழி கொடுக்கட்டும் ஆண்டவரே. யோர்தான் பிரவாகித்து வரும்போது எதிர்த்து நிற்க எங்களுக்கு முன்பதாக உடன்படிக்கை பெட்டி செல்லுவதாக. ஓ ஷபரஹலபரபோ ரிபனஹரபலக்க சந்தனஹரபோ ஔதரக்கலஹரதுனபோ. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஜெயத்தை கட்டளையிடுகிறார், ஜெயத்தை கட்டளையிடுகிறார். நல்ல ரிசீவ் பண்ணுங்க, நல்ல ரிசீவ் பண்ணுங்க, அதை பெற்றுக்கொள்ளுங்க, அதை பெற்றுக்கொள்ளுங்க. தேவ அபிஷேகம் இந்த கடைசி நாட்களிலே ஆமென் ஆமென் வல்லமையாய் இறங்கட்டும். ஆண்டவரே, 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 ஓ ஷபரா பலபரா துனபா ரிபலா துனபூரா பாரபா ரியந்தரா பலக ஷபதரக்கரபா. Glory to God. Amen, 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 amen. Yes, yes, yes. Hallelujah, hallelujah, hallelujah. Amen, 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 amen. Glory to God. எனக்கு அருமையானவர்களே, அப்படியே உங்கள் குடும்பமாக நீங்கள் அப்படியே இணைஞ்சு கையை பிடிச்சி நீங்கள் கொஞ்சம் எல்லாரும் அப்படியே குடும்பமாக வாங்க பார்க்கலாம். ஒவ்வொரு குடும்பமாக அப்படியே ரவுண்டாக எங்கே வாய்ப்பு கிடைக்குதோ அந்த இடத்துல ஆமீன் நில்லுங்க. ஆமீன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமீன். தனியாக இருக்கிறவங்க இந்த ஜோதியோட இணைஞ்சு கொள்ளுங்க. ஆமீன். ஸ்தோத்திரம். ஜோதி தாவீது போங்க, ஜோம் பண்ணுங்க. எல்லாம் டக்குன்னு வாங்க. அப்படியே அப்படியே ஃபேமிலியாக நில்லுங்க. ஃபேமிலியாக நீங்கள் குடும்பமாக நில்லுங்க. அப்படியே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு அம்மாவோட கையை பிடிச்சிக்கங்க. க்ளோரி டு காட். சாராம்மா வாங்க, தெய்வங்களோட தெய்வானையோட நில்லுங்க. தெய்வானையோட கையை பிடிச்சிக்கங்க. க்ளோரி டு காட். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாளை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் குடும்பத்துக்கு முன்னாடி கர்த்தருடைய பெட்டி போட்டையா. ஆண்டவரே இனி எங்கள் குடும்பத்தில் சுயம் வெளிப்படக்கூடாது, எங்கள் குடும்பத்தில் சுயம் வெளிப்படக்கூடாது, மாம்சமான காரியங்கள் வெளிப்படக்கூடாது. ஆண்டவரே கர்த்தருடைய பெட்டி எங்களுக்கு முன்பதாய் கடந்து செல்லட்டும். கர்த்தருடைய பெட்டி எங்களுக்கு முன்பதாய் கடந்து செல்லட்டும். நல்ல ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க. ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க. ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்க குடும்பத்துக்கு முன்பதாக கர்த்தருடைய பெட்டி கடந்து செல்லட்டும். எங்களுடைய குடும்பத்துக்கு முன்பதாக கர்த்தருடைய பெட்டி கடந்து செல்லட்டும். எங்களுடைய குடும்பத்துக்கு முன்பதாக கர்த்தருடைய பெட்டி கடந்து செல்லுவதா. ஆண்டவரே அப்பா, இந்த கடைசி நிமிஷத்துல, இந்த கடைசி நொடி பொழுதுல நாங்க நிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே அப்பா, நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக யோர்தானிலே வழி கொடுக்கிற தெய்வம், வழி கொடுக்கிற தெய்வம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுவீராக. எங்களுக்காக ஆண்டவரே வழி கொடுக்கிற தெய்வம் கடந்து செல்லுவீராக. ஆண்டவரே கர்த்தருடைய பெட்டி ஆண்டவரே எங்கள் பிரச்சனைகளின் நடுவிலே கடந்து வருவதாக.
ஓ ஷபா பாபா 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 ஓரிபாலா கரபலவா. எங்களை சுத்திகரிக்கிற வல்லமை, எங்களை ஆண்டவரே ஆர்ப்பரிக்க செய்கிற வல்லமை, எங்களை குணமாக்குற வல்லமை, பராக்கிரமம் உள்ள வல்லமை இந்த நிமிஷத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் சபையையும் ஆட்கொள்ளுவதாக. ஆண்டவரே 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 எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை குடும்பமா இந்த சபையில் இணைத்திருக்கிறீர் அல்லவா ஆண்டவரே. பெட்டிக்கு பின்பதாக நாங்கள் கடந்து செல்ல, யோர்தானை கடக்க, கரை ஏற ஆண்டவரே, கரை புரண்டு ஓடுகிற நதியை வெட்கப்படுத்த, கரை புரண்டு ஓடுகிற பிரச்சனைகளை உடைத்தெறிய தேவன் எங்களுக்கு வழி திறக்கணும் ஆண்டவரே, வழி திறக்கு ஆண்டவரே, வழி திறக்கு ஆண்டவரே, வழி திறக்கு ஆண்டவரே, வழி திறக்கு ஆண்டவரே. அப்பா 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 சொல்லுங்க. உங்க குடும்பத்தில் இந்த யோர்தானை கர்த்தர் பிளந்தே ஆகணும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த யோர்தானை ரெண்டா பிரிக்கிற ஆண்டவரே, இந்த யோர்தான் ரெண்டா பிரிஞ்சு ஓடட்டும், அது குவியலாக நிக்கட்டும், யோர்தான் வெட்கப்படட்டும், யோர்தான் தலை குனியட்டும், யோர்தான் ஆமென் எங்களுடைய வாழ்க்கையிலே அது சரித்திரமாக மாறட்டும், அது சகாப்தமாய் மாறட்டும். ஓரி பாபா 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 லாபாரா பாஷா கோரா கோராபோ ரக்கலா ஹரதுனா கலவரா பலவரதுரபோ அவுதரா ஹரபோ சந்தனவோ ரிகனா ஹலா ஹரதுனா நிவரோ பலவரதுரபா ரியந்தரா லரா பலவரதுனவோ. ஆமென் 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 ஆமென். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நாங்க சபையா குடும்பமா வெட்டாந்தரையில நடக்க போகிறோம், வெட்டாந்தரையில நடக்க போகிறோம். ஓ சகதியில் அல்ல, சேற்றில் அல்ல, தண்ணீரில் அல்ல, வெட்டாந்தரையிலே, உலர்ந்த தரையிலே, காய்ந்த தரையிலே, வெட்டாந்தரையிலே நடந்து போக போகிறோம். ரிபா பாபா பாபா ரக்கரபாலா ஹரபோ ஷந்துரா ஹுரபோ ரக்கரபோ ரபலா ஹரதுன நிமரோ ஹரபோ ரபோ ஷந்தரபா. ஆவியானவரே 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 அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் 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 ஆமென். ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும், ஒவ்வொரு தனிநபர் மீதும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும், 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 வல்லமை இறங்கட்டும். எங்களை நிரப்பும், எங்களை நிரப்பும். இந்த இடத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி எங்களை நிரப்பும், இந்த இடத்தை விட்டு போறதுக்கு முன்பதாக எங்களை நிரப்பும், 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 எங்களை நிரப்பும். ஆண்டவரே ஷபரா பலா பரா பலா பரா பலா பரா. ஆண்டவரே ஆண்டவரே ஷபரா பலா பரா துனா ஹரா பலா பரா துனா.
ஆண்டவரே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. பத்மு தீவினிலே இறங்கி வந்தவரே பத்மு இறங்கி வந்தவரே எங்கேயும் தேற்ற ஆற்றவாரும் இந்த வேளையிலே என்னையும் வாரும் இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் Hallelujah, 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 சமூகத்திலே எங்கள் ஆவியானவரே ஷபாபாபாரதுரபோரபோ
தேவ பிள்ளைகளை கர்த்தருடைய பெட்டி முன்னாடி போகட்டும். அதுக்கு நம்ம முன் அனுமதி கொடுப்போம். ஆண்டவரே நீங்க போங்க, நாங்க பின்னாடி நிக்கிறோம். ஆண்டவரே கடந்து போன காலங்கள் எல்லாம் கர்த்தரை துக்கப்படுத்தினது போதும், கர்த்தரை சங்கடப்படுத்தினது போதும். இனி வழி திறக்கணும்னா நாம் அவருக்கு பின்னாடி போய் ஆகணும். அவருக்கு பின்னாடி போகும்போது அவர் எவ்வளவு பெரிய யோர்தானிலும் நமக்காக வழி திறக்க அவர் வல்லமையுள்ள தேவன். Thank you, Jesus. நாம் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென். இந்த வருஷத்தின் இறுதியில இந்த கடைசி 52வது வாரம் நம்ம குடும்பமா நம்மளை கர்த்தர் ஒன்று சேர்த்திருக்கிறார். வரப்போகிற ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமா இருக்கவும், நம்முடைய ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கவும், நம்முடைய பிள்ளைகளை இந்த மகனாய் திருச்சபை குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிற வருஷத்துல நம்ம இதுபோல அநேக மடங்கு பெருகும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக இன்னைக்கு கர்த்தர் பேசின வார்த்தையின்படி நம்மை கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்தி தரும்படியாக யாராவது ஒருவர் நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க.